வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எருமசாணில இருந்து நெறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஆண்ட்ராய்ட். லவ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஷோல்டராவது ஓ. கையில 4 வருஷம். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறமா ஷோல்டர்ல கை வைக்கிறதே கல்யாணத்துக்கு அப்புறமா. பேபி இந்த பொசிஷன் செம்மையா இருக்கு பேபி. எங்க ஆளே காணோம். பாதி பேர் இப்படிதான் போறானுன்னு நினைக்கிறேன். எப்படி? மேல வாடி பேபி 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 அங்க ஒரு பொண்ணு வர பாவம் லிஃப்ட் கேக்குது. வெயில் வேற ஓவரா இருக்கு. லிஃப்ட் கொடுப்போமா? ஓகே. உங்களுக்கு எங்க போறோம்? எங்க போகணும்னு சொல்ல தெரியல. ஆனா காலை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. போயிடுங்க அப்படியே. விஜய் இங்க பாரு. இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது. உன் கேரக்டரே சரியில்லை. கெட்ட வார்த்தை பேசுற என்ன பார்த்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பிரேக்கப் பண்ணிடலாம். இதோட முடிச்சிடலாம் பிரேக்கப். என்னம்மா நீ அப்போ பண்ணிடலாமா சொன்ன? பண்ணி இத சொல்லாத என்கிட்ட. பண்ணி எவ்வளவு அழகா கியூட்டா குண்டா அத மீன் பண்ணி தான் சொன்னேன். ஆமா ஆமா. பண்ணி நான் சொல்றேன் நீ என்ன நான் இடிட்டா உனக்கு. உன்ன இருடா. நீ முதல்ல அப்பா கூப்பிடு. இடியட். என்னங்க ஓவரா பண்றீங்க? பண்ணி தானே சொன்னா. நான் சொன்னா கட் முதல்ல அப்பா கூப்பிடு. போலீஸ் கூப்பிடு. இருடா போலீஸ் வரட்டும். இடி புடி தரட்டும். ஐயோ சாரி சாரி. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்ப காசு கொடுக்க போறியா நீ? உன் வீட்டுக்கு காசு ஓ, பப்ளிக்காவே. ஐயோ பப்ளிக் பிளேஸ் உட்காந்து இப்படி பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கா. இவன் உனக்கு தேவையாமா? பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்க. ஒரு அப்பாவா நான் சொல்றேன், இவன் உனக்கு வேண்டாமா? அங்கிள் கொஞ்சம் என்னம்மா? டொமேட்டோ வரீங்களா? தெரியும். அட பாக்குறீங்களா? ஏண்டா இன்னமா பேசிட்டு இருக்க? நீல சரிப்பட வர மாட்டதா? போட கொடு. ஏண்டா கேட்டா கொடுக்க மாட்டியா நீ? அவ்வளவு யாரா நீ? அலங்கிடும். நான் போய் சாவுறேன். சாவுறேன் வெளியே போய் சாவுடா. ஐயோ. அங்க இந்த ரெசிபி இருக்கு. சாப்பிட்டீங்க. கையெல்லாம் தெரியுமே. நீ பார்க்க வேண்டிய கைய மொத்தம். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஒரு வேட் ஸ்டாம்ப்றேன். பேபி இந்த ரெசிபி இருக்கு. ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. என்னடா இது? முட்டி கீழ 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கு. இதெல்லாம் ஓவர். அப்படியே சரி பேபி பேபி பசங்க உனக்கு நைட் வாங்கி தட்டா. இந்த கண்டிப்பா பொண்ணா ஐயோ பா பேபி சூப்பர் கரெக்ட்டா என்ன ட்ரெஸ் அது ப்ரோ நியூவா இருக்கு. டேய் இதுடா இது கிரவுண்ட் இருக்கு. அதான் இந்த ட்ரெஸ் காமிச்சா வேணும்னு கேப்பா. நீ இத போய் லென்த் ஆகும் எடுத்துட்டு போ. ப்ரோ வேணும் கேட்டா மேடம் செம்ம சாய்ஸ் மேடம். மேடம் திஸ் இஸ் தி பிராண்ட் நியூ மாடல் மேம். இத போட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போட்டுக்கிற ஃபீலே ஒண்ணுமே காணோம். பாருங்க செம்ம ஸ்மூத்தா இருக்கும். அப்படி இருக்கும். விஜய் இங்க பாரு. இது சூப்பரா இருக்குல? என்ன ட்ரெஸ் இது? நான் போய் போட்டுறேன். சூப்பர். நாலு ரெண்டு கொடுத்தாங்க. செம்ம Dress bro. டேய் என்னடா ஒரு ஆங்கர் மட்டும் தான். ஸ்மால் Dress சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால் இருக்கு நம்மள்ட்ட. அதான் ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் Dress. மேடம் பாருங்க. ப்ரோ 1500 பிளாக்ஸ்ல 1000 தான் இருக்கு. 500 கொஞ்சம் கம்மியா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன். என்ன ப்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன்னு சொல்றீங்க? பரவாயில்ல வைங்க, உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் இந்தாங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ சோ மச். மச்சான் யான் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கடா. பாத்துடா மல்லிகை சாமான் லிஸ்டா இருக்கு போதே. போறா முடிச்சவனே. உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்த. ஆனா அதை நீ எனக்கு வச்சுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு குறும்பு சட்டையெல்லாம் பார்த்து எனக்கு கரும்பா பிடிச்சிருச்சு. கடைசி அந்த கருமத்தெல்லாம் நான் பொண்டாட்டியா இருந்து கடைசி வரைக்கும் ரசிக்கணும். லவ் யூடா விஜய் மாமா. அவளுக்கு நான் மாமா ஆயிட்டடா. மாமா ஆயிட்டேன். டேய் கன்ஃபார்ம். டேய் நீ என்னடா ஃபீல் பண்ணிருக்க? அவர் லவ் பண்றாரா? மனசுல இருந்தா போதும். அதெல்லாம் என்னடா தங்கச்சின்னு சொல்லு. தங்கச்சி. அது டார்லிங் ஐ அம் கம்மிங் ஃபார் யூ. மச்சான் வந்துச்சான் பாரு. மச்சான் வந்துருச்சு. வந்துச்சா? ஆனா ஏர்டெல் காரன் பில்லு கட்டல மெசேஜ் அனுப்பி இருக்கான்டா. இந்த ஐ லவ் யூ அனுப்பிட்டு ரிப்ளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கே. எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா? மச்சான் ஓ வந்துருச்சு. என்ன வந்துச்சு? ஐ லவ் யூ அனுப்பி இருக்காடா. ஐ லவ் யூ மச்சான்
ஆனா அந்த ஐ லவ் யூக்கு மேல ஒரு கோடு போட்டு ஃபார்வர்டட் அப்படின்னு ஃபார்வர்டுனா புரியலையே. ஃபார்வர்டுனா இந்த மெசேஜை நீ போக இன்னொரு 10 பேருக்கு அனுப்பியிருக்கான்னு அர்த்தம். இவ பாரு மச்சான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அனுப்பியிருக்கா. அப்படியா மச்சான்? அதுலயே ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா பிரச்சனை? உம்மாக்கு மேல ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னா என்னடா மச்சான்? அதுவாது ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சிருப்பாடா. இது டோட்டலி 100 பீப்பிள்டா. நீ ஏன்டா? ஹாய் ஹாய். அம்மா பூசு. ஆமா நீ என்ன பாட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நான் இங்க இருந்தே போயிட்டேன். ஓகே பை பை. பாய்டா. மம்மி இங்கே நிறுத்துங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன். இன்னமும் டியூஷன் மம்மியோட வரேன்னா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. நான் நடந்து ஓகேடா போறேன். மா. பை. பாய்டா. விஜய் டேய் டேய் என்னடா பண்ற? ஆயண்டே. என்ன நினைச்சேனா இந்த ஸ்மைல்லே கொல்றீங்க. ஆன்டி வாங்க. ஃபீலிங் பண்ணு விஜய். ஃப்ரெண்ட்ஷிப். சீ, உன்னை பார்த்தாலே எனக்கு இப்பெல்லாம் பிடிக்கிறதே இல்லை விஜய். உன் மூஞ்சிக்கெல்லாம் நான் இவ்வளோ நாள் இருந்தே பெரிய விஷயம். இனிமே என்னை பார்க்க வராது. எனக்கு இனிமே எல்லாமே கௌதம் தான். குட் பை விஜய். இதுக்கெல்லாமடா ஃபீல் பண்றது? அதான் நாங்க இருக்கோம்ல. அவ்வளவுதானே போச்சு, லைஃபா போச்சு, தூக்கி போட்டு வாடா பாத்துக்கலாம். அவ்வளவு மச்சான். சொல்றா அபிபே, எங்கடா இருக்கீங்க? எங்க இருந்தா உனக்கு என்னடா? டேய் பிரியாண பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளா? அட பாவியா. டேய் இல்ல உனக்கு தேவையான சாவுடா. பாய். டேய், டேய், டேய். பாய்டா. எனக்கு யாருமே இல்ல. என்னம்மா? விஜய் சாப்பிட வாடா. சாவல வேணாம், போமா. மா, ஒரு தனியா விடுமா. மச்சான். டேய் இப்போ அதுல வந்தீங்க? உன் மூஞ்சி பார்த்தா தெரியாதா எங்களுக்கு சோகமா இருக்குன்னு? அதான் ஆப்போசிட்ல இருக்க டீ கடையில வெயிட் பண்ணிட்டு. ஆனா நீ கூப்பிடுவேன்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவேன்னு தெரியாது. என்ன மச்சான் வைக்ரேட் பண்ணும்போது மட்டும் எல்லாத்தையும் கூப்பிடுவ, சூசைட் மட்டும் தனியா பண்ற. மிஸ்டர் விஜய், பிரேக்கப் பண்ணதுக்கெல்லாம் சூசைட் பண்ணணும்னா நல்லா டெய்லி சூசைட் பண்ணணும். நான் இப்படி அந்த மூஞ்சி நீ லவ் பண்ணும்போது சூசைட் பண்ணிருக்கோம். அவனை விட்டு போயிட்டா நீ சந்தோஷம் தான் படணும். ஆமா நீ பேச. நம்மலாம் கெத்தா இருக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? கட்டி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லவ், டேட்டிங், மீட்டிங், ஷாப்பிங் இதெல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மாறாதது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் தருவாங்களான்னு தெரியல, ஆனால் நம்ம கவலையை மறக்க வச்சு கண்டிப்பாக சிரிக்க வச்சிருவானுங்க. ஓ அவ்வளோதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஏன்னா இதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அந்த டைம்லலாம் பார்க்கும்போது, இப்படிதான் இருந்துச்சு. இப்போ அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அப்பெல்லாம் ஐயோ கெட்ட வார்த்தையா அப்படின்னாலே ஓடுவோம். வீட்லயே அடி விழுவோம். அந்த வேலை வீட்லயே ஏதாவது நம்ம சின்னதா ஏதாவது முடிய அந்த அந்த வார்த்தை தெரியாம விளையாட்டுக்கு ஏதாவது சொன்னா கூட, மயில்னு சொன்னா கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வெளுத்து விடுவாங்க. சொன்னா ஏன்னா இப்போ இருக்கவங்க அசால்ட்டா, நானே இப்போ நாங்களே எங்கேயாவது வெளில போகும்போதுதான் பப்ளிக்காவே அதா போன்ல எல்லாம் அசால்ட்டா காமெடியா பேசிட்டு போறாங்க. அது அந்த அளவுக்கு இதாயிருச்சு. இப்போ நிறைய நாங்களே பார்த்தோம், சின்ன பசங்க எல்லாம் பேச விட்டு அதான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல்ல இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா திட்டம். அது காமெடி கிடையாது. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆமா. இப்ப அது நார்மலா ஆயிடுச்சு. நார்மலைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. நார்மல் ஆகல, அது நார்மலா ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அப்பெல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி பாத்துட்டு கூட வெக்கப்பட்டு போறது, தள்ளி தள்ளி உட்காந்துக்கிறது. இல்ல இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம பேனா கேட்டாலே நம்ம ஏதோ லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, அழ ஆரம்பிச்சிருங்க. நம்மளுக்கு அது பேனா கேட்கறதுக்கே பயமா இருக்கும். நம்மளுக்கு கேட்டானா அது ஏதாவது பிரச்சனையாயிரும்னு அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனா இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு இல்ல ஜெனரேஷன். நார்மலா அப்படியே இன்னும் இப்போ எங்களோட பசங்க அவங்களோட எங்க பசங்களோட அவங்க பசங்க வருவாங்க,
அந்த ஜென்ரேஷன் இதை விட டபுள் மடங்கு பயமா இருக்கு என்ன நினைச்சாலே. ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்